ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் லாக்டவுனில் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காடையை எப்படி பார்பிக்யூ ஸ்டைலில் குக் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா டேட்டில் வெளியே எங்கேயும் வாங்கி சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடுங்க. அதான் ரொம்பவே சேஃபு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து வீட்டிலே குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் முதல் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காடை பார்பிக்யூ பண்ணுறதுக்கு 2 காடை வாங்கி வச்சு அதை நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன மசாலா பொருள் போடுறேன்னு பாருங்கள். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு தயிர். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுறலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். காடை ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதில் வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காடை டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் நீங்கள் வீட்டில் பண்ணுங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதான் நான் வைக்கிற உங்களுக்கு சின்ன ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in a new video. Bye bye.